டாக்டர் கப்பல் சேனல். நான் உங்கள் மனநல மருத்துவர் டாக்டர் ஹரிதா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆட்டிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஆட்டிசம்னா நோய் கிடையாது, அது வந்துட்டு ஒரு குறைபாடு. ஆட்டிசமை நம்ம தமிழில் மன இறுக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஆட்டிசம்னால பாதித்த குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா வெளி உலகத்தோட இன்ட்ராக்டே பண்ணாமல் தனக்குன்னு ஒரு உலகத்தை ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்குள்ளவே இருப்பாங்க. ஸோ இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்க நிறைய குழந்தைகள் ஆட்டிசம்னால பாதிக்கப்படுறதை நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இருந்தாலும் அதுக்கான விழிப்புணர்வு பேரண்ட்ஸ் மத்தியிலையும் ரிலேட்டிவ்ஸ் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அது ஒரு கவலைக்குரிய விஷயம். ஏன் அப்படின்னா லேட்டாக ஆட்டிசம் இருக்க குழந்தைகளை டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வர்றது ரொம்பவே சிரமமாக இருக்குது. இதுவே ஏர்லியராகவே ஆட்டிசமை டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம ஈஸியாக கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ நான் ஆட்டிசமை பற்றி ஒரு டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்கலான் இருக்கேன். ஆட்டிசம்னா என்ன, ஆட்டிசம் எவ்வளோ காமன், ஆட்டிசம் யாருக்கு வருது, எந்த மாதிரியான தாய்மார்களோட குழந்தைங்களுக்கு வருது, இயர்லி சைன்ஸ் ஆஃப் ஆட்டிசம் என்னென்ன, ஆட்டிசம்னு சஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டரை பார்க்கணும், எந்த தெரப்பிஸ்ட்டை பார்க்கணும், யூனிக்காக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஆட்டிசமுக்குன்னு என்ன சென்டர்ஸ்லாம் இருக்குது, ஆட்டிசமுக்கு விர்ச்சுவல் ஆட்டிசமுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, ஸ்க்ரீன் டைமுக்கும் அதுக்கும் எதுவும் ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லையா, ஆட்டிசம்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ் அந்த குழந்தைகளை எப்படி கையாளணும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் எபிலிட்டிஸை எப்படி வெளியில் கொண்டுட்டு வரணும், இதை பற்றி நான் ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் அப்கமிங்கில் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். லெட்ஸ் யுனைட் அண்ட் ஓவர் கம் ஆட்டிசம். தேங்க்யூ.